ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மேக்ஸில் நம்ம டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான சம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க். சரிங்களா? நேரம் மற்றும் வேலை. சரிங்களா? இதில் நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பொதுவாக நமக்கு மேக்ஸை பொறுத்த வரையும் 3 டாபிக் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ இதில் டைம் அண்ட் ஒர்க் ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தில் இருக்கக்கூடிய சம்ஸை மட்டும் என்ன செய்ய போகிறோம், நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய முதல் சம் என்ன சார் அப்படின்னா ஏபி 2 பேர், அதாவது நானும் மற்றொரு நபரும் சேர்ந்து 2 பேரும் வேலையை செய்கிறோம். ஸோ தனித்தனியாக செய்கிறோம். 2 பேரும் சேர்ந்து வேலையை எப்படி சார் வேலையை செய்ய எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படிங்கிறதான் கொஷின் நமக்கு. சரிங்களா? இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தவரையும் ஃபார்முலா மெத்தட், நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த எல்சிஎம் ஹெச்எஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அந்த மெத்தட்லேயே நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம டிவிஷனில் போட்டுக்கிறோம். சரிங்களா? எப்படின்னா இப்போ 1/8, 1/10. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? பின்னத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். டைம் அண்ட் ஒர்க்கு பொறுத்தவரையும் இந்த மெத்தடு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஏ ஒரு வேலையை 8 நாள், அப்போ எப்படி எடுத்துக்கணும்? 1/8 பின்னத்தில் எடுத்துக்கணும். ஸோ பி ஒரு வேலையை 1/10 நாட்களில் முடிக்கிறார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மெத்தடில் ஒரு மெத்தடில் போடலாம். ஸோ நமக்கு சின்ன நம்பர் கொடுத்துட்டாங்க, ப்ளஸில் இருக்குது. என்ன சார் பண்ணலாம்? குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஓர் 10 10 ப்ளஸ் அடுத்தது இங்கே என்ன இருக்கும்? ஓர் 8 சரிங்களா? அப்போ 5/8 எவ்வளோ? 80. சரிங்களா? 5/8 80. ஸோ அப்போ 80 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு 10 8 18 ஒரு 80. ஸோ இதை 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 9 2 18, அப்போ 40 கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் 9/40 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ இதை கூட நம்ம என்ன பண்ணலாம், இதையும் சால்வ் பண்ணலாம். ஸோ 40 உள்ள போட்டிங்கன்னா 1 2 3 4 36 கிடைக்குமா? 4 36 மீதி 4. ஸோ அப்போ 4/9. சரிங்களா? கலப்பு பின்னத்தில் சொல்லணும் அப்படின்னா ஃபைனலி ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 4/49. ஸோ டைம் பொறுத்தவரையும் ஏ தனியாக பி தனியாக கேட்டாங்கன்னா ரெண்டையும் கூட்ட போகிறோம். சிம்பிளான நம்பர் கொடுத்துருக்கனால இந்த சம்மை 1 நிமிஷத்தில் சால்வ் பண்ணுறோம். 1 நிமிஷத்துக்குள்ளேயே ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதே மெத்தடில் எல்லா சம்மும் சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி பெரிய நம்பர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன பண்ணலாம், எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ 8க்கும் 10க்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. 2 4 2 8 2 10. ஸோ அப்போ 4 2 8 8 5 40. சரிங்களா? அதோட எல்சிஎம் 40. ஸோ இப்படி கண்டுபிடிச்சோம் நம்ம ஆன்சர் போடலாம். சின்ன நம்பராக இருக்கும்போது குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய ஃபார்முலா இருக்குது இதுக்கு, டைம் அண்ட் ஒர்க்குக்கு. நம்ம அந்த சம்ஸ் வரும்போது பார்ப்போம். சரிங்களா? பேசிக்காக நமக்கு இதுதான் டைம் அண்ட் ஒர்க்கில் தான் டைமு ஒர்க்கு ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதை சேர்த்து போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ மீண்டும் ஒரு முறை பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். சரிங்களா? ஓகே, ஹோம்ஒர்க் சம் பார்ப்போமா? சரியா? இதே மெத்தட். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறார். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாட்கள் முடிக்கிறார். பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களில் முடிக்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிற ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகேவாப்பா? ஓகே. ஏ மற்றும் பி, அதாவது நானும் இன்னொருவரும் சேர்ந்து 12 நாட்களில் முடிக்கிறேன். ஸோ இன்னொருத்தர் மட்டும் தனியாக, மற்றொருவர் தனியாக 30 நாட்கள் முடிக்கிறாங்க. ஸோ எனில் பி மட்டும் தனியாக எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்றதான் நமக்கு கொஷின். எனில் பி மட்டும் தனியாக எத்தனை நாட்கள் முடிப்பாங்க. ஸோ 2 இது சேர்ந்து 1 மட்டும் தனியாக வந்தால் என்ன பண்ணுறோன்னா மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கேட்டால் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஏ ப்ளஸ் பியை கொடுத்துட்டு ஏஓ அல்லது பிஓ எது கேட்டாலும்
மைனஸ் குறியை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ போடுங்க 1/12. இங்கே என்ன பண்ணும்? மைனஸ். ஏன் சார் மைனஸ்? a + b நமக்கு தெரியும், ஏவும் தெரியும். பியை கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணும்? இந்த 2 பேர் சேர்ந்ததுலேருந்தே ஃபஸ்ட்டு நம்பரை கழித்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை நாட்களில் செஞ்சாங்க அப்படிங்கிறது ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போ 1/30 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது என்ன சார் பண்ணோம்? குறுக்கு பெருக்கல். ஓர் 30 30 மைனஸ் 12. ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? அப்படியே பெருக்கிக்கலாம். 12 × 30 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் பெருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் பெருசாக வரும், அடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். என்ன செஞ்சுக்கலாம்? அப்படியே வச்சுக்கலாம். சரியா? இப்போ 30ல் 10 போச்சுன்னா எவ்வளோ? 20. இப்போ 18 அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? 18 / 12 × 30. சரியா? மூணாவது எப்படி அடிங்க? ஓர்மு 0 6 18 ஓர்மு 2 6 4 12 ஓர் 2 I 2 10. சரியா? அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 1/20. ஸோ அப்போ நம்ம 1 அப்படின்னு எடுத்தனால இந்த 1 என்ன பண்ணணும்? மேலே போயிடும். அப்போ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 20 days. ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 20 days. சரியா? 20 days. இந்த 1 மேலே போயிடும். நம்ம பின்னத்தில் எடுத்தனால இந்த 1 மேலே போயிடுச்சுன்னா 20 days. ஸோ இப்போ ஏ கிடச்சிச்சு, நமக்கு பி கிடச்சிச்சு. ஸோ நம்ம நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள். ஸோ 20 days ஆன்சர் கிடச்சிச்சா? இது பி 20 days. நமக்கு ஏ தெரியும் 30, பி 20. ஸோ அப்போ போடுங்க 1/30 + 1/20. அப்போ 20 30 50 30 × 20. ஸோ அப்போ 0 0 கேன்சல். ஓர் 5 5 6 5 30. அப்போ 1/12. அப்போ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 12 days. இப்போ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்? 12 நாள். அப்போ நமக்கு கிடச்சிச்சு. சரியா? நம்ம இப்படியும் வச்சும் ஆன்சரை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ கரெக்டு. சரியா? இப்போ a + b கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் போடுறோம். a + b-யை கொடுத்துட்டு ஏவும் கொடுத்துட்டு பியை தனியாக கேட்டாங்கன்னா மைனஸ். a + b ரெண்டையும் சேர்த்து கேட்டால் ப்ளஸ். சரியா? குழப்பிக்காதீங்க, நானே லைட்டாக குழப்புற மாதிரி தான் இருக்குது. ஸோ குழப்பிக்க வேண்டாம், தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரியாப்பா? இந்த மெத்தட்லேயே போதும். இதுவே ஈஸியான மெத்தட் தான். ஸோ நிறைய பேர் இந்த a + b a × b இந்த ஃபார்முலா மெத்தட்லாம் சொல்லி தருவாங்க. அதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் இந்த கொஷினை பார்த்தோன்னே எடுத்து ஆன்சரை ஃப்ரேம் பண்ணுறீங்க. கொஷினை ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? இந்த மெத்தட் போதுமானது. சரிப்பா, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போமா. a + b இருவரும் இணைந்து ஒரு வேலையை 30 நாட்களில் செய்கிறாங்க. சரியா? ஓகேவா? பி மட்டும் அந்த வேலையை 15 நாட்களில் செய்தால் ஏ ஆனவர் எத்தனை நாட்களில் செய்வார்? அந்த ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் நேம் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ a + b 2 பேரும் சேர்ந்து 12 நாள், b + c 2 பேரும் சேர்ந்து 15 நாள், c + a 2 பேரும் சேர்ந்து 20 நாள். மொத்தமாக சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம கேட்கல. ஏ மட்டும் தனியாக எத்தனை நாள் சார் செய்கிறாரு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம்? அப்படியே எடுத்து எழுதுகிறோம். 12 நாள்னால் அப்போ 1/12 1/15 சேர்ந்ததுன்னு அப்போ கூட்டல். சரிங்களா? 1/20 எடுத்துக்கலாமா? இப்போ என்ன செய்யலாம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஸோ 3 நம்பர் இருந்தால் என்ன சொன்னேன்? எல்சிஎம் கண்டுபிடிக்கலான்னு சொன்னேன். அப்போ 12 15 20 எல்சிஎம் கண்டுபிடிங்க. 3 4 12 5 5 20. சரியா? எல்சிஎம்லாம் மறந்துடுச்சா? ஞாபகம் இருக்குது தானே? 1 4 5 5 20. ஸோ அப்போ 5 கிடைக்கும். 5 20 2 எவ்வளோ? 6. சரிங்களா? 5 20 5 5 5 60. சரி, 60 அப்படிங்கிறது எல்சிஎம்மாக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன சார் பண்ணணும்னா, இந்த 12 60 எத்தனை டைம் வரும்னு பார்க்கணும். சரியா? இப்போ 60 / 12 60 / 15 60 / 20 அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஓர் 12 12 I 12 20. ஸோ அப்போ 5 டைம் வரும். சரியா? ஸோ இது எத்தனை டைம் வரும்? 4 டைம் 15 வரும். ஸோ 20 எத்தனை டைம் வரும்? 3 டைம் வரும். இவ்வளோதான்ப்பா. சரியா? இவ்வளோ தான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம். சரியா? ஸோ இப்போ நம்ம ஒரு கொஷினில் என்ன விட்டுட்டோம் அப்படின்னா, இதை நம்ம முன்னாடியே ஃப்ரேம் பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ ஒரே நிமிஷம் இல்லைங்க, ஃப்ரேம் பண்ணிடலாம்.
ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா இது வரையும் சரிதான் சரியா? இப்போ என்னென்னா ஏ ப்ளஸ் பி பி ப்ளஸ் சி அப்போ சி ப்ளஸ் ஏ அப்படின்னு எடுத்தனால இங்கே எல்லாமே எத்தனை டைம் இருக்குது? டபுள் டைம் இருக்குது. ஸோ 2 டைம் இருக்குது. 2A 2B 2C இருக்குது. அப்போ என்ன எழுதலாம்? 2A ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு எழுதணும். ஸோ வெறும் ஏ மட்டும் கொடுத்துருந்தா இப்படி கண்டுபிடிச்சிடணும். அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? டபுள் டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் 2A ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படிங்கிறத எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான்ப்பா. ஸோ அப்படியே சால்வ் பண்ணுங்கள். 2A ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 5 நாளும் 9 9 மூணும் 12 டிவைடட் பை 60. ஸோ இது அடிங்க. 4 12 12 I 12 60 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சிக்வல்ட்டு இந்த ரெண்டு என்ன போயிடும்? இங்கே போயிடும். ஸோ கீழே வந்துடும், இந்த இடத்துல வந்துடும். அப்போ I2 எவ்வளோ? 10. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சிக்வல்ட்டு 1/10 days. ஸோ மொத்தமாக ஓவராலாக கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சரிங்களா? 2A ப்ளஸ் பி ப்ளஸ் சியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 10 days அப்படிங்கிறது. நான் கொஷின் என்ன கேட்குறாங்க? ஏ என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கொஷின். ஸோ இப்போ டோட்டல்லேருந்து என்ன பண்ணலாம்? ஏயை நம்ம கண்டுபிடிக்கலாம் சரியா? ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஓகே. ஸோ டோட்டல் என்ன கிடச்சிருக்கு? 10 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஃபைனலி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1/10 சரிங்களா? 1/10 நமக்கு என்ன தேவை? ஏ தேவை சரி. நமக்கு என்ன தேவை? ஏ தேவை. ஸோ இப்போ ஒவ்வொரு இதாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம்? பி ப்ளஸ் சி கண்டுபிடிக்கலாமா? ஸோ எப்படினாலும் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பி ப்ளஸ் சி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எவ்வளோ? 1/10 மைனஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ எவ்வளோ? 15 சரிங்களா? பி ப்ளஸ் சி 15. அப்போ 1/15 போடலாம். ஸோ அப்போ 15 இந்த சி என்ன வரும்? 10 சரியா? ஸோ அப்போ 15 10 போச்சுன்னா 5 10 × 15 இருக்கும். 1 5 5 2 5 10. அப்போ எவ்வளோ? 5 2 30 சரிங்களா? 5 2 30 நமக்கு என்னது? 5 2 30 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடச்சிச்சு. இது என்னோட வேல்யூ சரிங்களா? ஏவோட வேல்யூ சரிங்களா? பி ப்ளஸ் சி பி ப்ளஸ் சி விட்டுருணும். அப்போ ஏவோடைய வேல்யூ நமக்கு கிடச்சிச்சு. அப்போ 30 days சரியா? ஸோ நமக்கான ஆன்சர் ஏ இஸ் 30 days. ஓகேவாப்பா? ஸோ நம்ம என்ன கொஷினில் கேட்குறாங்க? ஏவோடைய வேல்யூ தான் என்னென்னு கேட்குறாங்க. ஏவோட வேல்யூ தான் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அதே போல் இதே மாதிரி பிஓட வேல்யூ கேட்டால் ஏ ப்ளஸ் பி எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்து சி கேட்டால் சி ப்ளஸ் ஏ இந்த மாதிரி போட்டு 3 இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு கேட்டிருக்கூடியது ஏ தான். ஸோ அப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஏ. ஸோ ஒன்றும் இல்லை, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியை ஃபஸ்ட்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு டோட்டல்லேருந்து நமக்கு என்ன தேவையோ அதை மைனஸ் பண்ணுறோம். பி ப்ளஸ் சியை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? பி ப்ளஸ் சி பி ப்ளஸ் கேன்சல் ஆகி ஏ அப்படிங்கிறது கிடைக்கும் சரியா? ஸோ இந்த ஸ்டெப் புரிஞ்சா? ஸோ கிளியராக ஒரு டைம் பொறுமையாக நிறுத்தி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் திரும்பவும் கூட கேளுங்க சரியாப்பா? ஓகே, நான் நெக்ஸ்ட் சம்குள்ளே போயிடலாம். ஏ ப்ளஸ் பி சரியா? ஹோம்ஒர்க் சம். ஏ ப்ளஸ் பி 15 நாள், பி ப்ளஸ் சி அந்த வேலையை 30 நாளிலும், சி ப்ளஸ் ஏ அந்த வேலையை 45 நாளில் செய்கிறாங்க. ஸோ நமக்கு என்னென்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மொத்தமாக செய்த வேலை என்ன? ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதை மட்டும் கண்டுபிடிச்சி ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியாப்பா? ஓகே. ஏ என்பவர் ஒரு வேலையை 30 நாட்களும், பி என்பவர் ஒரு வேலையை 40 நாட்களும் முடிக்கிறாங்க. ஸோ இருவர் இணைந்து ஏ ப்ளஸ் பி இணைந்து ஒரு தொகை, அதாவது 7000 தொகை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சம் பொதுவாக ரேஷியோவில் தான் நம்ம கேட்பாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு சம் கேட்டிருக்காங்க. நம்ம எடுத்தோன்னே இதற்கு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடாது. ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க? ஏ ப்ளஸ் பியோட தொகை 7000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பங்கு அப்படின்னு கேட்டனால இதை நம்ம ரேஷியோவில் தான் போடணும் சரிங்களா? இப்போ ஏவோடைய தொகை 1/30. இங்கே ரேஷியோவில் தான் இந்த சம்மை நான் சால்வ் பண்ணுறோம். ஏன்னா ஏ ப்ளஸ் பியோட தொகை கொடுத்துட்டாங்க சரிங்களா? அதனால் நம்ம ரேஷியோ போடுறோம். ஸோ இப்போ 1/30 1/40 அப்படின்னு போடுறோம் சரியா? ரேஷியோனா தெரியும், வகுத்தலில் வந்துடும் சரிங்களா? வகுத்தலில் வந்துடும். ஓகேவா? டிவிஷனில் போயிடும். அப்போ இது இந்தாட்ட போயிடும், இது இந்தாட்ட போயிடும் சரியா? அப்போ ஏ பி, அப்போ ஏ வந்து 4 பி வந்து 3ன்னு வரும் சரிங்களா? இது வகுத்தலில் இருக்கிறனால என்ன பண்ணணும்? ரேஷியோனா வகுத்தல் தானே. ஸோ அப்போ இந்த 3 மேலே போயிடும், 4 கீழே வந்துடும். ஏவோடைய வேல்யூ 4 3. ஸோ ஏ ப்ளஸ் பி ரேஷியோவில் என்ன பண்ணுவோம்? கூட்டிப்போம் சரிங்களா? ஏ ப்ளஸ் பி எவ்வளோ?
7 டோட்டலாக நமக்கு 7 கிடைக்கிது. ஸோ அவங்க என்ன கொஷினில் கேட்குறாங்கன்னா பிஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, டோட்டல் பகுதி தெரிஞ்சிச்சு 7, பிஓடைய பகுதி என்ன 3, அவ்வளோதான். ஸோ டோட்டல் தொகை என்ன 7000. ஸோ அப்போ இந்த 7000 எடுத்து இங்கே போடுறோம். 4 7 0 0 0. ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 3000. இதுதான் வந்து பியோட வேல்யூ. ஸோ அப்போ ஏவோடைய பங்கு எவ்வளோ 4000. ஏவோடைய பங்கு 4000. பி இஸ் ஈக்குவல் டு 3000 3000. சரியா? ஸோ இன்னொரு டைம் பாருங்கள், புரியலாம் இன்னொரு டைம் பாருங்கள். ஸோ இங்கே ரேஷியோ, அதாவது இப்போ ரேஷியோவில் கேட்கக்கூடிய ஒரு சம் தான். தொகை கொடுத்துட்டாங்க, பங்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பியை கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன செய்யக்கூடாது, இதை கூட்டி போடக்கூடாது. ஸோ 1/30 = 1/40. இதான் வந்து ஏ ப்ளஸ் பியோட வேல்யூவாக எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, அதனால் ரேஷியோ வந்துச்சுன்னு தெரியுதா? அங்கே தொகை கொடுத்துட்டாங்க, பங்குன்னு கேட்டாங்க, ஏ ப்ளஸ் பியும் கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம ரேஷியோவில் எடுத்துக்கிறோம். ஸோ இது தலைகீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு இது கேன்சல் ஆகிரும். அப்போ இந்த 3 மேலே போயிடும், 4 இந்த சைடு வந்துடும், 4:3 அப்படின்னு வரைக்கும். ஸோ அப்போ இது ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ. சரியா? ஸோ இதை வந்து மாற்றி அப்படியே வச்சிடக்கூடாது. 3யும் 4ம் அப்படியே வச்சிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். ஸோ அப்போ டோட்டல் 7, அவங்க கேட்குறது 3. சரிங்களா, அதாவது பியோட வேல்யூ 3 × மொத்த தொகை 7000. ஸோ ரெண்டையும் அடித்து போட்டோம்னா நமக்கு 3000 இஸ் ஃபைனல் ஆன்சர். சரியா? ஸோ இந்த சம் கண்டிப்பாக புரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே, பேசிக் கான்செப்ட் ஏ ப்ளஸ் பி கொடுத்தா என்ன? சரிங்களா, அடுத்து நமக்கு ஏ ப்ளஸ் பியை கொடுத்துட்டு ஏவோ அல்லது பிஏ கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறோம். ஸோ அடுத்தது ஓவராலாக என்ன பார்த்தோம், ஏ ப்ளஸ் பி 3 நம்பர் கொடுத்துட்டு எப்படி கண்டுபிடின்னு பார்த்தோம். மொத்தம் 3 மெத்தடு தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் 3 மெத்தடு போதும், கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். ஸோ இந்த பேசிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மற்ற எல்லா சம்மும் ஈஸியாக போட்டுருவோம். ஸோ இப்போ பாருங்கள், 1/8 டக்குன்னு கொஸ்டினை பார்த்துனே சால்வ் பண்ணோம். ஸோ அப்போ 12 8 எவ்வளோ 20. சரிங்களா, மேலே வந்துடுமா? அப்போ 8 × 12 அப்படியே வச்சுக்கணும். சரியா, பெருக்கி போட்டால் லேட் ஆகும். இப்போ 8 × 12. ஸோ அப்போ அப்படிங்க 5 2 20, 4 2 8, 5 2 10, 6 2 12 கிடைக்குமா? ஸோ இப்போ 5 ÷ 6 24. ஸோ இதோட விட்டாலும் சரி, இன்னும் நம்ம சால்வ் பண்ணாலும் சரி, அது ஆப்ஷனை பொறுத்து மாறுபடும். 5 4 5 20. ஸோ அப்போ 4 4/5 ஹவர்ஸ். சரிங்களா, ஸோ இதுதான் இதோட நேரம். சரிங்களா, 4/5 ஹவர்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க, வேலை செஞ்சுருக்காங்க. சரியா? ஸோ இந்த மெத்தடில் நமக்கு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ ஹோம்ஒர்க் சம்மை போடுங்க. சரியா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பேர் கொடுத்துருக்காங்க. நேம் கொடுத்தாலும் நமக்கு ஏ ப்ளஸ் பின்னு எடுத்துக்கோங்க. எப்படி போட்டாலும் ஆன்சர் அதான் வரப்போகுது. சரிங்களா, 1/8 ஏ ப்ளஸ் பி. அப்போ 1 மட்டும் கேட்டாங்கன்னா இதிலேருந்து மைனஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதானே. 12 8 போச்சுன்னா எவ்வளோ 4. அப்புறம் 8 × 12, 1 நாங்கள் 2 நாங்கள் 8. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 1/24. ஸோ அப்போ நமக்கு பியோட ஆன்சர் 24 days. சரியா? டைம் அண்ட் ஒர்க்கில் 3 மெத்தட் பார்த்துருக்கோம். சரியா, ஏ ப்ளஸ் பி, அடுத்து ஏ மைனஸ் பியில் பார்த்தோம், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியில் பார்த்தோம். ஸோ A/B ரேஷியோவில் ஒரு தொகையை கொடுத்துட்டு என்ன பண்ணுறது, மொத்தம் 4 மாடல் சம் பார்த்துருக்கோம். மொத்தம் ஒரு 10 சம் பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இதுவே போதுமானது. நம்ம இதில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்போம். சரியா? ஏ ப்ளஸ் பி ஒரு வேலையை 15 நாட்கள், ஏ மட்டும் ஒரு வேலையை 30 நாட்கள் எனில் பியோடைய வேலை நேரம் என்ன? ஸோ இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம், கடைசி ஹோம்ஒர்க் சம். சரியா? ஸோ பொறுமையாகவே போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. நமக்கு ஃபஸ்ட்டு கான்செப்ட் புரியணும், பேசிக் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர எல்லா சம்மே ஈஸியாக போட்டலாம். இன்னும் வர கொஞ்சம் கஷ்டமான சம்லாம் இருக்குது. நம்ம பேசிக்கில் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியா? ஒரு முறை தான் நம்ம சம்மை பார்க்கணும். ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக பின்னம் வகுத்த மெத்தட்லேயே நம்ம இது சால்வ் பண்ணிக்கலாம். நிறையா ஃபார்முலா அது இதுன்னு இருக்குது, எதையும் போட்டு குழப்ப வேணாம். கொஷினை பார்க்குறீங்க, 1/5 கொடுத்தா 1/5 ப்ளஸ் 1/10 போடுறீங்க. ரெண்டையும் சேர்த்து கொடுத்துட்டு தனியாக கேட்டால் மைனஸ் போடுறீங்க. எல்லாத்தையும் சேர்த்து கேட்டால் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியை எல்சிஎம் மெத்தடில் போடுறோம். அப்படியே மைண்டில் எல்லாமே ஸ்டோர் ஆயிரும். ஒரு டைம் சம்மை மட்டும் சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இதுவே போதுமானது. இதில் ஒரு 10 சம் நம்ம நடத்தியிருப்போம். உங்களுக்கு ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது எல்லாமே சேர்த்து 10 சம். நம்ம டெஸ்ட்டில் ஒரு 10 சம் ஆட் பண்ணிடலாம். சரியா?
ஸோ அடுத்த சப்ஜெக்ட்டும் நமக்கு டைம் அண்ட் ஒர்க்கு தான். ஸோ எப்படியாவது இதில் இருக்கிற எல்லா டைம் அண்ட் ஒர்க்கும் நான் முடிச்சு கொடுத்துட்றேன். சரியா, கொஞ்சம் வீடியோ வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம 12th தமிழ் 12th பாலிட்டி ரொம்ப இருக்கனால முடிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். சரியா, இந்த சம்மில் வேறு எந்த சம் உங்களுக்கு புரியலனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், நான் மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியாப்பா? ஸோ எல்லோரும் செம்ம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நோட்டில் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆல்ரெடி எல்சிஎம், சிம்பிள், காம்பவுண்ட், டைம் அண்ட் ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு. ஆல்ரெடி முடித்த வீடியோஸையும் பார்த்து அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரியா, நோட்டில் தயவு செஞ்சு எல்லோரும் மேக்ஸை போட்டு பாருங்கள். அப்போ தான் மேக்ஸ் நமக்கு வரும். சரியா, ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா, நன்றி.